வணக்கம் and welcome to yummychilly. நான் ஷாலினி. இன்னைக்கு சாமை எலுமிச்சை பழ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சிம்பிளான ஈஸியான லெமன் ரைஸ். இது சிறுதானியங்கள் பொதுவாகவே ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது, நம்ம டம்மி வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும். பிளட்ல சுகர் ஸ்லோவா ரிலீஸ் பண்றதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகுன்றனால லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஆப்டான ஒரு ரெசிபி இது. இந்த சாமை அரிசி வந்து பேரு தான் இங்கிலீஷ்ல லிட்டில் மில்லட், ஆனா இதுல உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இது ரெண்டுமே பெஸ்ட் காம்பினேஷன் தான். ஒரு கப் வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்ல வந்து எக்ஸாக்டா நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 225 கிராம்ஸ் வரும். 225 கிராம் வந்து இந்த அரிசி வரும். இதுல வந்து அழுக்கு நிறைய இருக்கும். ஸோ இது வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன்னா. இப்போ இந்த 225 கிராம் ரைஸ் நான் எடுத்திருக்கேன்னா இதுல பாதி தான் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு. இதுல நீங்க வந்து 2 பேருக்கு செய்யலாம். நீங்க ஒருத்தருக்கு லஞ்ச் கட்டுறீங்க அப்படின்னா 100 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கூட இருந்தாவே போதும். இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன், கால்சியம், அப்புறம் ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கனால இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். அதாவது நமக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இது சின்ன சைஸில் இருக்கனால மற்ற சிறுதானியங்கள் விட இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இதில் விட்டமின் B3 இருக்கனால கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ஸோ இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி கூட. அப்புறம் பிபியை டிக்ரீஸ் பண்ணும். இந்த ரைஸ் நல்லா பொடிசா இருக்கனால வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப அரிசியை விட்டுறாம பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லிட்டில் மில்லட்ல மெக்னீஷியம் வந்து இருக்கனால இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்லாம் வராமல் இது தடுக்கும். நேச்சுரலாகவே பிளட்டை வந்து டீடாக்சிஃபை பண்ணிடும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சாமை அரிசியை வச்சு நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி, அதுவும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இது அரை மணி நேரம் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். 1:2 ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி எடுக்கணும். ஸோ 1 கப் ரைஸ்க்கு நான் 2 கப் தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால தான் 2 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சேன். இந்த மாதிரி 1/2 அன் ஹவர் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த ரைஸில் உள்ள நியூட்ரிஷனல் வேல்யூவும் அப்படியே நமக்கு குறையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி 2 கப் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ அரிசி ஊற வைக்கிறப்பயே அந்த தண்ணியை மெஷர் பண்ணி அதுலேயே நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் நல்லா ஊறின இந்த அரிசியை வேக வச்சுக்கலாம். குக்கர்லையும் பாயில் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி தான் 1:2 ரேஷியோ. ஆனால் வந்து நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ செகண்ட் விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. அதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பேனில் தான் வந்து பாயில் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரைஸ் இந்த பேனில் போட்டுட்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாதுன்றனால அதே தண்ணி எடுத்து நான் ஊற்றுறேன். ஸோ அந்த ஃப்ளேமை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வேக வச்சுருக்கேன். ஸோ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இன்பிட்வீன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துருச்சா என்னன்றது கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி கரண்டியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கிண்டணும்னா உடஞ்சிரும். அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. அந்த ரைஸை வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேனில் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி ரைஸ் வேக வைக்கிறப்பயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறப்போ அதில் ஒரு ட்ராப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரைஸ் ஒட்டாமையே வரும். ஸோ இப்போ லெமன் மிக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, அதாவது வறுத்த கடலை, 4 முந்திரி பருப்பை உடைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தீங்கன்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அந்த பேனோட ஹீட்லேயே இது ஃப்ரை ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் லெமன் தான் இது. அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ரைஸ் வந்து ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பாதி நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த லெமன் மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பயுமே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ரைஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஒரு வாசனை வருது. சால்ட் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்துப்பு. நீங்கள் டாட்டா சால்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து உப்பு ஜாஸ்தியாக தெரியும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடி, அதாவது வெந்தய பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் கூட அதுலேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃப்ரை பண்ணி அரைச்சது தான். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நம்மளோட லெமன் ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வந்து இது செஞ்சு கொடுங்க. நான் இன்னைக்கு வாழைக்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட இந்த லெமன் ரைஸை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் கூட அந்த டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஹெல்த்தி ஆல்சோ எம்மியான ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாமை எலுமிச்சை பழ சாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. yummychilly பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.